என்ன 30வது கேள்வி செய்யணும் என்ன? 30க்கு ஆன்சர் வந்து வருதா? செஞ்சு பார்த்தீங்களா? 30ல் வந்து பிரிண்ட் வந்துட்டு வயலுக்கு உள்ளுக்கு வெளியே இருக்குதுன்னு ஒரு வெளியீடு வருமா, நிறைய வெளியீடு வருமா? ஒரு வெளியீடு. ஒரு வெளியீடு தான் வருமானே. ஜேக்கு வரக்கூடிய கடைசி பெருமானம் தான் வெளியீடாக வரும். அப்போ அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு ஸ்பேஸ் வரும், கமா வந்து அவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த ஜேய்க்கான பெருமானம் வெளியீடாக வரும். ஜேய்க்கு என்ன வெளியீடு வருது செஞ்சு பார்த்தீங்களா? வரலையா ஆன்சர்? ரைட், பார்ப்போம். ஜேயிட பெருமானம் ஆரம்பத்தை உண்டு, ஐட பெருமானமும் உண்டு. ஆக ஐ சிறிது அல்லது சமன் 10ஆக இருந்தால் லூப் திரும்ப திரும்ப நடக்கும். ஆக ஐட பெருமானம் உண்டு 10 விட குறை கொண்டுதான் நடக்கும். ஒன்றை ரெண்டால பிரித்தால் மீதி பூஜ்ஜியம் வராது. ஆகவே இந்த இஃப் உண்மையாக இருந்தால்தான் இந்த ஜே சமன் ஜே தர ஐன்றது நடக்கும். அவை பொய்யாக இருந்தால் நடக்காது. ஆகவே ஒன்று ரெண்டால பிரித்தால் மீது பூஜ்ஜியம்ன்றது பொய். ஆகவே இது நடக்காது. ஆகவே ஐ சமன் ஐ சக ஒன்றாக மாத்திரம் மாறும். அப்போ ஐடு பெருமானம் திரும்ப 2ஆக மாறும். ரெண்டும் 10 விட குறைவு. ரெண்டால பிரித்தால் மீதி பூஜ்ஜியம்ன்றது உண்மை. ஆகவே இது நடக்கும். ஜே சமன் ஜே தர ஐயாம், அவை ரெண்டே பெருக்கணும். ஓர் ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி ஜே மாறும். அப்புறம் அப்படி வந்தால் ஐட பெருமானம் திரும்ப ஒன்றை கூட்டணும். ஐட பெருமானம் 3 3ஆக இருந்தால் 3 ரெண்டால் கிடைக்கும் போது மீது பூஜ்ஜியம் வராது என. ஆகவே இந்த சமன்பாடு நடக்காது. ஐதான் ஒன்று கூடும். ஆகவே 4 2 அப்போ அவை 4ஆக இருந்தால் ரெண்டால் பிரிக்கும் போது மீது பூஜ்ஜியம் வரும் தானே. ஆகவே இது பெருக்கிப்படும். அவை 4 2 8ஆக மாறும். அடுத்து 5க்கு பெருக்கிப்படுமா? 5க்கு பெருக்கிப்படுமா? 5 ரெண்டால் பிரிக்கும் போது மீதி பூஜ்ஜியம் வராது என்ன. ஆகவே இது வந்து பெருக்கிப்படாது. 6 தான் பெருக்கிப்படும். 6 வந்தால் 6 ரெண்டால் பெருக்கும் போது மீது பூஜ்ஜியம்ன்றதுனால இது பெருக்கிப்படும். அவை 6 8 48ன்னு சொல்லி வரும். அடுத்த 7 வரும். 7 ரெண்டால் பெருக்கும் போது மீதி பூஜ்ஜியம் இல்லை. ஆகவே வேலை செய்யாது. அடுத்து இன்னொன்று கூடும். 8 48ஆல் பெருக்கணும் என்ன. 8 48ஆல் பெருக்க என்ன வரும்? எத்தனை வருது? 4 32 320 320 64 384 384 சரியா? அடுத்த 8 3 9ஆக மாறும். 9 10 விட குறைவாக பார்க்கும் உண்மை என்ன. 9 ரெண்டால் பிரித்தால் மீதி பூஜ்ஜியம் இல்லை. ஆகவே 9க்கு பெருக்கல் நடக்காது. அப்போ 9 3 10ஆக மாறும். 10 10 விட குறைவான பார்க்கும் இல்லை. ஆகவே வயல் லூப் அதுக்கு மேலே நடக்காது. ஆகவே ஜேக்கு வந்த கடைசி பெருமானம் 384. ஆகவே வெளியீடு வந்துட்டு அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வந்து அவுட்புட் ஈஸ்ன்னு சொல்லி வந்து 384 வரும். பக்கத்துலேயே வரும். பக்கத்துலேயே 384 வரும். ஸ்பேஸ் விட்டு. அது கிளியரா? அதே மாதிரி 31 செஞ்சு பார்த்து ஆன்சர் சொல்லும் பாவம்.
ஆன்சர் வரல வரும். அவை இந்த பிரிண்ட் ஐ ஒன்றும் இங்கே இருக்குது. அவை லூப்புக்குள்ள பிரிண்ட் ஆகி இருக்குது. அவை வெளியீடுகள் நிறைய வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி செய்து பார்ப்போம். அப்ப ஜெயிட பெருமானம் ஒன்று வைட பெருமானம் ஒன்றாம். ஐட பெருமானம் 5 விட குறைவாக இருக்கும் வரைக்கும் லூப் திரும்ப திரும்ப நடக்கும். ஐட பெருமானம் ஒன்று 5 விட குறைவுன்றது உண்மை, லூப் நடக்க போகுது. 1 2ஆல பிரிச்சா மீதி 0 வருமானு பார்க்குறோம். 1 2ஆல பிரிச்சா மீதி 0 வராது. ஏன்னா இரட்டை எண்களுக்கு மட்டும்தான் மீதி 0 வரும். ஆகவே இந்த இஃப் ஒன்றுமே நடக்காது. இஃப் உண்மையாக இருந்தால் தான் இவ்வளவு நடக்கும். ஏன்னா இஃபுக்குள்ள தானே இருக்குது. எல்லாம் மூன்றுமே இருக்கிறது இஃபுக்குள்ள. அவை இஃப் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இது மூணும் நடக்கும். அவை ஐ ஒன்றாக இருக்கும்போது இது மூணும் நடக்காது. அவை இந்த லூப் திரும்ப முடியல. திரும்ப அடுத்ததை செக் பண்ணணும். அந்த I7 இங்க வந்திருக்குதானே. I7 இங்க வந்தால் 1 மட்டுமே தான் இருக்கும். 2ஆக மாறாது. இஃப் உண்மையாக இருந்த மட்டும் தானே 2 மாறும். இதுல இது பிள்ளை வந்துருக்கு. I7 இந்த இஃபுக்கு நேருக்கு வரும். சரி, I7 இந்த இஃபுக்கு நேருக்கு வரணும். இஃபுக்கு வெளியே இருந்தால் தான் ஐர பெருமானம் ஒன்று கூட்டு. உள்ளுக்கு இருந்தால் ஐர ஒன்று செக் பண்ணிட்டு கூட்டாம விட்டு அதோட முடிஞ்சிடும். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அவை I7 இங்கே நாங்கள் போட்டுக்கொள்வோம். ரைட். அப்போ ஐர பெருமானம் ஆகவே இஃப் நடக்க இல்லை. ஆகவே கீழே வந்து பார்க்குது ஐக்கிய ஒன்றை கூட்ட சொல்கிறாங்க. ஐர பெருமானம் அப்போ 2ஆக மாறும். ரைட். 2 5 விட குறைவுன்றது உண்மை. ஆகவே கீழே வரும். 2 2ஆல பிரித்தால் மீதி 0 பார்க்கும் உண்மை. ஆகவே இந்த இஃப் நடக்கும். J J தர I என்றால் இது ரெண்டும் பெருக்கப்படும். ஆகவே ஓர் 2 ஜெயிட பெருமானம் 2ஆக மாறும். ஐயை பிரிண்ட் பண்ணலாம். ஐட பெருமானம் 2. அப்போ 2 வந்துட்டு ஒரு அவுட்புட்டில் வருது. திரும்ப I7 ஒன்றாக மாறுது. ஐட பெருமானம் 3ஆக மாறும். 3 5 விட குறைவுன்றது உண்மை. லூப் நடக்கும். 3 2ஆல் பிரித்தால் மீதி 0 பார்க்குறோம். அப்போ 0 இல்லைன்னா இந்த இஃப் நடக்காது. அப்போ இஃப் முடிய இந்த வெளியே வந்து பார்க்கும் ஐர பெருமானம் ஒன்றை கூட்டு சொல்கிறாங்க. ஐர பெருமானம் 4ஆக மாறும். 4 5 விட குறைவான்னு பார்க்குறோம். குறைவு உண்மை. ஆகவே லூப் நடக்கும். 4 2ஆல் பிரித்தால் மீதி 0 பார்க்குறோம் உண்மை. அப்போ இது உண்மைன்றதுனால இது ரெண்டும் நடக்கும். J J தர ஐல ஜேயை மையம் பெருக்கணும். அவ 4 8ன்னு சொல்லி மாறும். பிரிண்ட் அவை ஐர பெருமானம் இப்ப 4ஆக மாறுது. அவை 4 பிரிண்ட் ஆகுது. திரும்ப I7 ஒன்று மாறுது. அப்ப ஐர பெருமானம் 5ஆக மாறும். 5 5 விட குறைவு அல்லது சமன்றது ட்ரூன்றதுனால திரும்ப இஃப் வேலை செய்யும். 5 2ஆல் பிரிச்சா மீதி 0 பார்க்கும் இல்லை. ஆகவே இந்த இஃப் வேலை செய்யாம அடுத்த ஐய எடுக்கும். அடுத்த ஐர பெருமானம் 6. 6 5 விட குறைவான்னு பார்க்குறோம் இல்லை. ஆகவே லூப் என்ன செய்யாது, அதற்கு மேலே நடக்காது. அவை லூப் முடிஞ்சது பின்னால கீழே வந்து பார்க்குது. ஜேயை பிரிண்ட் பண்ணலாம். ஜெயிட பெருமானம் 8. அவை 2 4 8என்றுதான் அவுட்புட்டாக வரும். இந்த I7 நாங்கள் தள்ளி எழுதி கொள்வோம். கிளியர் ஆயிடுது. செய்யலுமா? ரைட். 32 செஞ்சு ஆன்சர் எடுக்க பார்ப்போம். ஆன்சர் எடுத்து சொல்லுங்க. இப்போ செய்யக்கூடியதாக இருக்கணும். பெருமானத்தை போட்டு போட்டு பார்த்துருப்போம். அதே கேள்வியா? அதே தானே கேள்வி? மாற்ற வேண்டிய கேள்வி? சார் அதே கேள்விதான். ஓ, அதே கேள்வி தான் இருக்கு. என்ன அதை விடுவோம். 33 செய்யும்.
33 செஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சஷாந்த் கேட்டிருக்காரு. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ பாருங்க 32 32 33 அதே தானே. ரைட், பாருங்க என்ன நடக்குது என்றால் ஆரம்பத்தில் ஜெயிட பெருமானம் 1, ஐட பெருமானமும் 1. லூப்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த நிபந்தனை லூப்புக்குள்ள நான் கொடுக்குற நிபந்தனை உண்மையாகும் வரைக்கும் இந்த லூப்புக்குள்ள இருக்கிறது இவ்வளவும் தானே. இவ்வளவும் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. இது உண்மையா லூப்ல இருக்கிற நிபந்தனை எப்போ பொய்யாவதோ அதோட லூப் நிற்கும். சரியா? இந்த லூப்புக்குள்ளேயே இப்போ ஒரு நிபந்தனையும் இஃப் இருக்குது. இந்த ஐசமன் ஐசமன் இங்கே வரணும். இஃபுக்குள்ளே இல்லை, இது இஃபுக்கு வழிய அது மாறி இருக்குது. ரைட், இந்த இஃபுக்குள்ளே இருக்கிறது இது ரெண்டு மட்டும். இப்போ இஃபுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த இஃப்ல இருக்கிற நிபந்தனை உண்மையாகினால் இது நடக்கும். அப்படி இல்லாட்டி இந்த இஃப் என்ன செய்யாது, வேலை செய்யாது. இஃபுக்குள்ளே இருக்கிற ரெண்டுமே நடக்காது. இஃபுக்குள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிறது எப்படியுமே நடக்கும் தானே. லூப் நடக்கிற ஒவ்வொரு முறையும் இது நடக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். அப்போ ஜெயிட பெருமானமும் 1, ஐட பெருமானமும் 1. இப்போ ஐட பெருமானம் 1 தானே. அவை எங்க ஐட பெருமானம் 1 5 விட குறைவான்னு செக் பண்றோம். 1 5 விட குறைவுன்றது உண்மை தானே. ஆகவே இந்த லூப்புக்குள்ள இருக்கிற விஷயம் நடக்கும். ரைட், ஐட பெருமானம் 1 தான் எடுத்துட்டு வரோம். 1 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 பார்க்குறோம். அப்போ இது மீதி, நான் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். பெர்சன்டேஜ் மீதி. அது 1 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வராது. ஏன்னா இரட்டை எண்களை 2ஆல பிரிக்கும் போது மட்டும்தான் மீதி 0 வரும். 1 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வராது என்றதுனால இந்த இஃபுக்குள்ள இருக்கிற இது ரெண்டுமே ஐசமன் 1ஆக இருக்கும் போது நடக்காது. அப்படியே பார்க்குறோம் இஃபுக்கு வழியா ஐசமன் ஐசாக 1 இருக்குது. அப்போ ஐட பெருமானத்தை இப்போ என்னென்று மாற்றா 2ன்னு சொல்லி மாற்றும். அப்போ திரும்ப உங்கள் லூப்புக்குள்ள போய் பார்க்கணும், லூப் வேலை செய்யுமாண்டு. அப்போ இது உண்மையாக இருந்தால் திரும்ப வேலை செய்யும். ஐட பெருமானம் 2 2 5 விட குறைவுன்றது உண்மை தானே. 2 5 விட குறைவு. இப்போ பார்க்குறோம் 2 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வருமானு பார்க்குறோம். 2 2ஆல பிரிக்கும் போது மீதி 0ன்றது உண்மை தானே. ஆகவே என்ன நடக்கும், இந்த இஃபுக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும். இப்ப ஜே சமன் ஜே தர ஐன்னு சொல்லி பெருக்கிறோம். ஜேஐ மையம் பெருக்கி புதிய ஜெயிர பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஓர் 2 ஜெயிர பெருமானம் 1 ஐர பெருமானம் 2 தானே. அப்போ ஓர் 2 2 அப்போ புதிய ஜெயிர பெருமானம் 2ன்னு சொல்லி மாறும். அதுக்குள்ளேயே இது பிரிண்ட் ஐன்னு ஒன்று பிரிண்ட் ஐண்டு ஐய வெளியீடு செய்யலாம். அப்போ ஐர பெருமானம் எதுனா 2 2 வெளியீடு செய்யப்படும். கண்டிப்பா அந்த இஃப் வேலை செஞ்சு முடிஞ்சு திரும்ப வெளியே பார்க்குறோம் ஐ சமன் ஐசாக 1 ஐர பெருமானம் 3ன்னு சொல்லி மாறும். ஐசமன் ஐசாக 1 கூடும். ரைட், 3 5 விட குறைவுன்றது உண்மை. திரும்ப லூப்ல போய் செக் பண்ணி பார்க்கணும். 3 5 விட குறைவுன்றது உண்மை. அதனால இஃபுக்குள்ள திரும்ப இஃபை செக் பண்ணி பார்க்கணும். 3 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வருமானு பார்க்குறோம். 0 வராது. ஆகவே இந்த இஃப் வேலை செய்யாது. அப்படியே இஃப் வேலை செய்யாதுன்னா வெளியே பார்க்குறோம் ஐசமன் ஐசாக 1 இருக்குது. ஐர பெருமானம் 4ன்னு சொல்லி மாறும். திரும்ப லூப்புக்குள்ள போய் பார்க்குறோம் உண்மைன்னு சொன்னா திரும்ப லூப் நடக்கும். 4 5 விட குறைவுன்றது உண்மை. அவை 4 2ஆல பிரிச்சால் மீதி 0. 4 2ஆல பிரிச்சால் மீதி 0ன்றது உண்மைன்றதுனால ஜேயும் ஐயும் என்ன செஞ்சுப்படும், பெருக்கிப்படும். பெருக்கிப்பட்டோம்னால் 4 8ன்னு சொல்லி வரும். பிரிண்ட் ஐயாம் ஐட பெருமானம் அப்ப 4. அப்ப 4 பிரிண்ட் பண்றோம். திரும்ப ஐசமன் ஐசாக 1 மாறினால் 5. 5 5 விட குறைவு அல்லது சமன்னும் இருக்கிறதுனால உண்மைன்றதுனால திரும்பவும் லூப் நடக்கும். 5 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 வருமானு பார்க்குறோம். வராதுன்றதுனால லூப் இந்த இஃப் வேலை செய்யாது. இஃப்குள்ள இருக்கிறது நடக்காது. அப்போ வெளியே பார்த்தோம்னா ஐசமன் ஐசாக 1 மாறுது 6. திரும்ப 6 கொண்டு போய் லூப்புக்குள்ள செக் பண்ணி பார்க்குறோம். 6 5 விட குறைவான்னு பார்க்குறோம், இல்லை. அப்போ அதோட லூப் என்ன செய்யும் என்று அதுக்கு மேலே லூப் நடக்காது. நிபந்தனை ஃபோல்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் லூப் முடிஞ்சு வெளியே பார்க்குறோம் பிரிண்ட் ஜேன்னு ஒன்று இருக்குது. ஜேக்கு இப்போ கடைசியாக வந்த பெருமானம் 8. அந்த 8ஐயும் பிரிண்ட் பண்ணும். இது வரைஞ்சா பிரச்சனை இருக்குதா?